எவ்வளோ ஒருத்தி உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்க எல்லாரையும் முட்டாளாக்குறா. எல்லாரும் தலையாடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அறிவு இல்ல? என்ன மல்லி? இவ ரேணுகாவே இல்ல, ரேணுகாவோட ஜாடையில இருக்கிற வேற யாரோ ஒருத்தி. இவ பேரு சுடர்னு உங்க எல்லார்கிட்டயும் நான் எத்தனை தடவை சொல்றது? ஏண்டி ரேணுகா போல முகம் இருக்கிற ஒரே விஷயத்த வச்சுக்கிட்டு பொய் சொல்லி ஏமாத்தி ஏன் புருஷனை கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்துட்டல? ஏன் புருஷன் உன் கழுத்துல தாலி கட்டுவாரு? சொல்லுடி, ஏன் புருஷன் உன் கழுத்துல தாலி கட்டுவாரு? நான் வேடிக்கை பார்த்துட்டு நிப்பேனா? உன்னை உயிரோட எரிக்கிறேன்டி. மல்லி 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 நில்லு. என்ன பண்ற? மல்லி இரு மல்லி. ஏந்திரி. மல்லி என்ன பார்த்துட்டு மல்லி மல்லி நில்லு. என்ன பண்ற? ஏய் போடி வெளிய. என்ன அப்படியே டீப் திங்கிங்ல இருக்க? டீப் திங்கிங் இல்லமா, டீப் இமேஜினேஷன். ஓ, அந்த இமேஜினேஷன்ல என்னெல்லாம் நடக்குதோ. நீ என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் அது இமேஜினேஷன்ல மட்டும்தான் நடக்கும். விஜய் ரேணுகா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓம் நம்பினாரை காப்பாய் போற்றி, நீ தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணுமா? நீதி நெறிமிக்கவனே அக்காவும் ஆசைப்படுறா, விஜய் மாமாவும் ஆசைப்படுறாரு. ஆசீர்வாதம் பண்ணி கொடுமல்லி. பரிபூரணமானாய் போற்றுவோம், பாரதம் எழுதினாய் போற்றுவோம், பிரணவ பொருளாய் போற்றுவோம், பிள்ளை கடவுளே போற்றுவோம், பிரம்மச்சாரியே போற்றுவோம், பிள்ளையார அர்ச்சதை எடுத்துக்கோ. அர்ச்சதை போடணும்ல? பிள்ளை மனத்தானே போற்றுவோம், சதுர்த்தி நாயகனே போற்றுவோம், கண்டினாய் போற்றி போற்றி, ஓம் சித்தம் போற்றுவோம், கருத்தே போற்றி, ஓம் சுந்தர வடிவனே போற்றுவோம், ஞானம் காப்பவனே போற்றுவோம், ஞான முதல்வனே போற்றுவோம். இதை முடிங்க, இதை கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. ஓம் ஞான முதல்வனே போற்றுவோம், கந்தம் உடைந்தவனே போற்றுவோம், கந்தம் ஏந்தியவனே போற்றுவோம், தீர்ப்பவனே போற்றுவோம், தெய்வ குழந்தாய் போற்றுவோம், தேவாதி தேவனே போற்றுவோம், விநாயகனே போற்றுவோம், அப்பையப்பனே போற்றுவோம், ரொம்ப வெக்கப்படுறாங்கல்ல. அப்பாய் போற்றுவோம், கருணை கடலே போற்றுவோம், காருண்யமூர்த்தியே போற்றுவோம். ஒரு நிமிஷம். ஓம் கிருபா சமுத்திரமே போற்றுவோம், போற்றுவோம், குட்டில் மகிழ்பவனே போற்றுவோம், குறைகள் தீர்ப்பவனே. வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஹலோ, யாரு? நான் கதிரேசன் தான் பேசுறேன். நான் இன்ஸ்பெக்டர் நல்ல தம்பி பேசுறேன். உங்க மாப்பிள்ள விஜயோட ஃப்ரெண்டு. உங்க வீட்டுல பணம் திருட்டு போயிடுச்சுன்னு விஜய் சொல்லியிருந்தான். அது விஷயமா பேசணும்னு தான் நான் கால் பண்ணேன். நல்ல தம்பி, நீங்க எனக்கு இப்ப கால் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தான். நான் தான் மாப்பிள்ள கிட்ட உங்களை மாதிரி ஒரு அதிகாரியோட உதவின்னு கேட்டேன். அதுல இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு என் பொண்ணோட கல்யாணம். அதுக்காக எல்லாரும் கோயில்ல இருக்கோம். மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காரு. அதனால இது சம்பந்தமா நாளைக்கு பேசுவோமா? நீங்க தப்பா நினைச்சவே கூடாது. பரவாயில்ல சார், நீங்க முதல்ல கல்யாண வேலையை பாருங்க. நாம நாளைக்கு கூட பேசிக்கலாம். நம்ம அங்காள பரமேஸ்வரர் கோயில தான் கல்யாணம். முடிஞ்சா அவர்கிட்ட வந்துட்டு போகலாம் தம்பி. என் மாப்பிள்ளையும் உங்க ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டோட கல்யாணம், நீங்க வந்தா சந்தோஷப்படுவார்ல. ஓ சாரி சார், இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் நாளைக்கு நேர்ல வந்து வீட்டுல பார்த்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். சரிப்பா, நீங்க வீட்டுக்கு எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க, நானும் அங்க வந்துடுறேன். சரிங்க சார், அங்கேயே பேசலாம். சரியா? ஓகே சார், ஓகே. நல்லது. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. ஓம் குணத்தில் குன்றே போற்றுவோம், குற்றம் பொறுத்தாய் போற்றுவோம், பிள்ளாய் போற்றுவோம், கொழுக்கட்டை ஏற்பாய் போற்றுவோம், சதுர்த்தி நாயகனே போற்றுவோம், சிறிய கல்லினாய் போற்றுவோம், ஐங்கரம் படைத்தவனே போற்றுவோம், ஐந்தெழுத்தான் மகனே போற்றுவோம், ஒப்பில்லாத ஒருவனே போற்றுவோம், ஒளிமயமானவனே போற்றுவோம், பொருளே போற்றுவோம், அவ்வைக்கு அருளினாய் போற்றுவோம், கருணாமூர்த்தியே போற்றுவோம், போற்றுவோம், ஓங்கார பொருளே போற்றுவோம், அவ்வைக்கு அருளினாய் போற்றுவோம், கருணாமூர்த்தியே போற்றுவோம், கரணத்தில் மகிழ்பவனே போற்றுவோம், கணநாதனே போற்றுவோம், கணேசமூர்த்தியே போற்றுவோம், கண்கண்ட தெய்வமே போற்றுவோம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா
சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோ மூடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு அடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைப்போர் உறங்கும் பாஞ்சன்யமும் பல்லாண்டே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல வள நகர் பெண்ணின் கெட்டி மேளா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல குழந்தை இருந்ததே. இந்த கல்யாணம் நடக்காது, நடத்தவும் முடியாது. ஏன் நடக்காது? ஏன் நடத்த முடியாது? ஏன் நடத்த முடியாதுன்ற காரணத்தை உங்களுக்கு மேடம் சொல்லுவாங்க. இதுல கதிரேசன் யாரு? நான் தான் கதிரேசன். என்ன விஷயம்? நான் மகளிர் ஆணையத்தோட பிரசிடென்ட். சட்டத்துக்கு புறம்பான வகையில இங்க ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பாபு, காத்திருந்து கழுத்து இருக்கிறியா? சரியா முகூர்த்த நேரத்துல வந்து தாலி கட்டுறது நிறுத்துறியா? துரோகி. ஏய் நிறுத்து. தப்பா கல்யாண ஏற்பாடு நடந்தா நிறுத்ததான் செய்வாங்க. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஏமாலியா நிக்கணுமா நாங்க? துரோகம் பண்றது நானா நீங்களா? ஏய், எதுக்கு அவனை திட்டுற? எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கா பாத்தியா? மல்லி, அவள முதல்ல என்னன்னு கேளு. நேத்து அவ்வளோ சொல்லியா? இங்க பாருங்க, இதுக்கும் என் தங்கச்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான், இவங்களை கூட்டிட்டு வந்தது நான். நீ சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? ஏன் மல்லி, உன் அண்ணனை தூண்டி விட்டு இங்க வந்து அப்பாவி மாதிரி நின்னுகிட்டு நாடகம் போடுறியா? இத பாருங்க, எங்க அண்ணன் இப்படி ஒரு காரியம் பண்ண போறாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. உன் சத்தியத்தை தூக்கி குப்பையில போட. என் பொண்ணு வாழக்கூடாதுன்னு பயத்தறிச்சல் நீ பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன திட்டம் போட்டிருக்க சொல்லு. ஏன் இப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருக்க? ஹலோ, இங்க ஆளுக்கு பேசக்கூடாது. கம்ப்ளைண்ட் வந்தா நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நடவடிக்கை எடுத்திருக்கிறது நான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. பாபு, என்ன இதெல்லாம்? அமைதியாவே இருந்துட்டு கடைசி நேரத்துல இப்படி முதுகுல குத்துறீங்க. உங்க எல்லாரையும் நம்பிதானே இருந்தேன். எல்லாருமே சேர்ந்து கழுத்துல கத்தி வச்சிட்டீங்கல்ல. மேடம், எந்த அடிப்படையில அந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்க? எந்த சட்டம் அப்படி இருக்கு? பொண்ணு பேர் என்ன? ரேணுகா. பொண்ணுக்கு இது எத்தனாவது கல்யாணம்? இது 2வது கல்யாணம் மேடம். இல்ல இல்ல, இது அவங்களுக்கு முத கல்யாணம் தான். இல்ல 2வது கல்யாணம் தான் மேடம். முதல் கல்யாணம் தான் மேடம். என்ன ஆளுக்கு 2வது கல்யாணம் முத கல்யாணம் சொல்லிட்டு இருக்கீங்க? இதுலயே தெளிவில்லையே. எதையாவது மூடி மறைக்கிறீங்களா? மேடம், பொண்ணை பெத்தவன் நான் சொல்றேன். இதுதான் முதல் கல்யாணம். இந்த நிக்கிறாளே மல்லி, இவளுக்கு நடந்ததுதான் 2வது கல்யாணம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. முதல் மனைவி 2வது மனைவியை பத்தி கேட்கல. இந்த பொண்ணுக்கு முதல் கல்யாணமா இல்ல 2வது கல்யாணமா? அத முதல்ல கிளியர் பண்ணுங்க. மேடம், நான் சொல்றேன்,
இது ரெண்டாவது கல்யாணம் தான். மாப்பிள என்ன சொல்றீங்க? என் பொண்ணுதான் மூத்தவன், ரெண்டாவது கல்யாணம் சொல்றீங்க? இந்த பதில சொல்றதுக்கு தான் நேத்துல இருந்து உங்களை ரெடி பண்ணாங்களா மாமா? நிஷா, அமைதியா இரு. ரேணுகா என் முதல் மனைவி. ரேணுகாவும் நானும் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தோம். எங்களுக்கு இதோ ஒரு சின்ன பெண் குழந்தை கூட பிறந்துச்சு. இடையில ஒரு ஆக்சிடென்ட்ல ரேணுகா இறந்துட்டாங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆக்சுவலா இதான் நடந்துச்சு. சோ அந்த சமயத்துல என் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக இதோ மல்லி, நான் மல்லியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த சமயத்துல தான் என் ஒய்ஃப் ரேணுகா இறந்து போகல, உயிரோட தான் இருக்கான்னு தகவல் தெரிஞ்சது. இவ ஓசூர்ல இருந்தா. நானும் மல்லியும் 2 பேரும் போராடி இவளை கூட்டிட்டு வந்தோம். இப்படி கூட்டிட்டு வந்தவளுக்கு மனநிலையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவ பழசெல்லாம் மறந்துருந்தா, கழுத்துல தாலி கூட இல்லாம இருந்தா. அதனால அந்த தாலியை மறுபடியும் கட்டுறதுன்னு முடிவு பண்ணோம். இப்ப கிட்டத்தட்ட இவ குணமாயிட்டா. ஒரு கல்யாணமா விழாவா ஏற்பாடு பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணா அவளுக்கு முழுச குணமாகும் தான் இந்த கல்யாண ஏற்பாடே பண்றோம். விஜய், அப்போ என் மேல இறக்கப்பட்டுதான் நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? போனா போதும் தான் என் கழுத்துல தாலி கட்ட போறீங்களா? நீங்க சொன்ன விஷயத்துல ஒரு அன்போ, ஒரு பாசமோ, ஒரு காதலோ எதுவுமே இல்லையே விஜய். மாப்பிள, தாலியை கேக்குறது என் பொண்ணோட உரிமை. நீங்க எதையும் தானம் பண்ணல. தானம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேச விடுங்களேன். என் கழுத்துல இருந்த தாலியை தானே விஜய், அதை தானே திரும்ப கட்டுறீங்க. ரேணுகா, நான் ஒரு ஆபீசர் கிட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட தெளிவா தான் சொல்லணும். நீ டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு. மேடம், அந்த தாலி அவளோட உரிமை. ஏதோ மனநல சரியில்லைங்கிறதுனால அவ கழுத்துல தாலி இல்லாம இருந்தா. இப்ப அத மறுபடி முறைப்படி கட்டுறோம். இதுல என்னங்க மேடம் தப்பு இருக்கு? தப்பு இருக்கு. விஜய் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல சொன்ன மாதிரி அந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டிருக்கா. மனநல பாதிக்கப்பட்டிருக்க பொண்ணுக்கு தாலி கட்டுறது சட்டப்படி தப்புதான். மனநல பாதிக்கப்பட்டவளா? ரேணுகா, விஜய், ஊரை கூட்டி வச்சு நான் மனநல சரியில்லாதவன் சொல்றதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணீங்கல்ல? என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல விஜய்? என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? இல்ல, உங்களை நம்பி இருந்த என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல? என்ன நல்லா அவமானப்படுத்திட்டீங்க. ரேணுகா, நீ எமோஷன் ஆகாத. அது சட்டப்படி சில விஷயங்களை பேசும்போது சில உண்மையை சொல்லித்தான் ஆகணும். நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அது பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இதெல்லாம் இந்த மல்லி செஞ்ச வேலைதான். என் மல்லி, உன்னை நான் என் தங்கச்சியா தானே நினைச்சேன். அதுக்கான நன்றியை காமிச்சிட்டல்ல. அவளுக்கு என்னைக்கு நன்றி இல்ல இருந்துச்சு? அவ இப்படி ஒரு சம்பவம் பண்ணணும்னு தானே காத்துட்டு இருந்தா. அவகிட்ட நன்றி எதிர்பார்க்கறதும் ஓநாய் கிட்ட நன்றி எதிர்பார்க்கறதும் ஒண்ணுதான். நான் தான் அப்பவே சொன்னனே, நீங்க தான் யாரும் நம்பல. அவ அமைதியா இருக்கானா ஏதோ பெருசா தந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தானே நான் சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? ஏய் ராஜி, வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தது. இந்த குடும்பத்துல எந்த நல்லதும் நடக்கவே கூடாதுன்னு தந்திரம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே நீதான். நீ பேசுறியா? ஏய், இன்னைக்கு கல்யாணம் நடக்கிற சமயத்துல நேத்து என் தம்பியை கூப்பிட்டு உன் வீட்டுல உட்கார வச்சியே, அப்பவே தெரியும்டி நீ இந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருப்பேன்னு. ஏய் நிறுத்து. நான் எந்த ஏற்பாடும் பண்ணல. இப்படி ஒரு விஷயம் நடக்க போறதும் எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன ஒரு சீன் போடுறா பாத்தியா? இவ அழுங்காம குலுங்காம முகூர்த்தத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதம் பண்றதுக்கு வருவாளாம். இவளோட அண்ணன் சரியா முகூர்த்த நேரத்துக்கு கல்யாணத்தை நிறுத்த வருவாராம். என்னம்மா டிராமா பண்றமா நீ? ஏய் ராஜி, என்ன தெரியும் உனக்கு? இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாங்க விரும்பலங்கிறது உண்மைதான். ஆனா இந்த கல்யாணத்தை விஜய் தம்பி நம்புறாருங்கிறதுக்காக
நாங்களும் சம்மதிச்சுட்டு தான் இருந்தோம். இப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணுவாருன்னு பொண்டாட்டி எனக்கே தெரியாது. உனக்கு தெரியலங்கிறத வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவளுக்கு தெரியாதுன்னுலாம் சொல்லாத. அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவளுக்கு தெரியாதது இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது. ஏன் இங்க எல்லாரும் இந்த கல்யாணம் நின்று போன மாதிரி பேசுறீங்க? இந்த கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மேடம், எந்த அடிப்படையில இந்த கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு சொல்றீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. நான் லாயரை வர சொல்லணும். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும். சார் ஒரு நிமிஷம். ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ண கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண முடியாது சார். யாரும் கட்டாயப்படுத்தவே இல்லையா மேடம்? அதை எப்படி சார் நீங்க சொல்ல முடியும்? நாளைக்கு இவங்க குணமாகி வந்து எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லாதப்போ தாலி கட்டிட்டாங்கன்னு கேட்டா யார் பொறுப்பெடுப்பா? எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுங்கிறது உண்மைதான். ஆனா எனக்கு இப்ப அப்படி இல்ல. எனக்கு நல்ல குணமாயிடுச்சு, சரி ஆயிடுச்சு. இப்பதான் இவ என் பொண்ணு, இவர் என் புருஷன். எனக்கு இதெல்லாம் தெளிவா தெரியுது. அதனாலதான் ஏற்கனவே கல்யாணமாகி இருந்த ஒருத்தி தாலி இல்லாம இருக்க வேண்டாமேன்னு இந்த கல்யாணத்துக்கு என்ன ஆசைப்பட்டேன். அந்த கல்யாணத்தை நிறுத்தினா என்ன மேடம் அர்த்தம்? மேடம், அவளுக்கு அம்னீஷியான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேடம். இந்த கல்யாணத்துல இவ மறைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் இவ மனநலம் பாதிக்கப்பட்டவன்றதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம். இவ ரேணுகான்னு சொன்னால, இவ ரேணுகாவே இல்ல. இவ பேரு சுடர். இவ ரேணுகான்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் ஏமாத்தி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கா மேடம். முதல்ல அதை விசாரிங்க மேடம். என் பொண்ண என்கிட்டே வந்து என் பொண்ணு இல்லைன்னு சொல்ற? என் பொண்ணை என்னை விட உனக்கு தெரியுமாடா? டேய், இவ ஏன் ரத்தம்டா? நான் கொடுத்த உயிர்டா இவ. தாய் இல்லாத புள்ளைய தகப்பனா இருந்து தாயா இருந்து 24 வருஷம் வளர்த்திருக்கடா இவள. என்கிட்டே வந்து இவளை என் பொண்ணை இல்லைன்னு சொல்ற? ஏய், உன்னை நான் என்ன பண்ற பாடுறா? அப்பா இருங்க. மல்லி, இந்த விஷயத்தெல்லாம் உனக்கு 1000 தடவை சொல்லியாச்சு. அப்படி இருந்தோம் லாஸ்ட் மினிட்ல வந்து காலை வாரி விட்டுட்டியே. சோ இதான் உன்னோட மாஸ்டர் பிளான்ல? மகளிர் ஆணையத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி அவ ரேணுகாவே இல்லைன்னு சொல்லிட்டா கல்யாணம் நின்றும். இதானே உனக்கு வேணும்? நீ ஜாலியா வந்து எங்க குடும்ப சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு தனிக்காட்டு ராணியா அந்த வீட்டுல இருக்கணும். அதுக்கு போட்ட பிளான் தானே இதெல்லாம்? ஏய், நான் இந்த வீட்டு சொத்துக்காக இருக்கேன், மாஸ்டர் பிளான் பண்றேன்னு இன்னொரு தடவை சொன்ன அவ்வளவுதான். அது எல்லாமே ஓம் புத்தி. நான் வெண்பாக்காக தான் அந்த வீட்ல இருக்கேன், விஜய்க்காக தான் அந்த வீட்ல இருக்கேன். அதான் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டல, அப்புறம் எதுக்காக இன்னும் சீன் போட்டுட்டு இருக்க? மல்லி, இதுக்கான பதில தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு புரிய வச்சேன்ல. மறுபடியும் இந்த விஷயத்தை கொண்டு வராதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டேன்ல. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு கடைசியில இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கல்ல. ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? மாப்ள, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நான் மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் பண்ற விஷயம் மல்லிக்கு இது வரைக்கும் தெரியாது. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன? பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை சார். சொல்லுங்க. இவங்க சுடர் இல்ல ரேணுகான்றதுக்கு என்ன கிளாரிபிகேஷன் வச்சிருக்கீங்க? மேடம், அந்த மல்லி பிளான் பண்ணி ரேணுகாவுக்கும் அவங்க அப்பாக்கும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா. ஒருத்தருக்கு தெரியாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதே தப்பு. அதையே அவ பண்ணிருக்கா. அந்த ரிசல்ட்லயே அவ கதிரேசனோட பொண்ணு தான் வந்துச்சு மேடம். அப்புறம் எப்படி அவ ரேணுகா இல்லைன்னு சொல்ல முடியும்? மேடம், எல்லாம் வயித்தறிச்சல் மேடம், பொறாம இல்ல. அந்த மல்லி வேணும்னே பண்ற வேலை மேடம். தயவு செஞ்சு அக்கா கல்யாணத்தை நடக்க விடுங்க. என்ன பாபு, டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போயிருக்கீங்க? அந்த ரிசல்ட்லயே இவங்க கதிரேசன் பொண்ணு தானே வந்துருச்சாமே. இந்த விஷயத்தை நீங்க மறைச்சிட்டீங்க.
இவங்க ரேணுகாதான்னு சயின்டிபிக்கா முடிவாயிருக்குன்னா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. போதுமா? ஆபீசரே சொல்லிட்டாங்கல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லைன்னு. அதனால என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போயிடு. அப்பா, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அக்கா கழுத்துல தாலி ஏறணும். எல்லாரும் இங்க இருந்து விரட்டுங்கப்பா. ஏய், முதல்ல இடத்த காலி பண்ணு. உன் சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு முதல்ல இங்க இருந்து வெளியில போ. எங்க கல்யாணம் நடக்கும், எப்படி நிறுத்தலான்னு கிளம்பி வந்துருவாங்க போல. மேடம், அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது மேடம். நான் 2 விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஒன்னு, இவ மனநலம் பாதிக்கப்பட்டவன், அதனால இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இன்னொன்னு, அவ ரேணுகா இல்லைன்றது. நீங்க எல்லாம் சொல்றீங்கன்றதுக்காக அவ ரேணுகான்னு நான் ஒத்துக்கிறேன். மேடம், அவங்க அம்னீஷியா பேஷண்டா இல்லையான்னு இப்போ முடிவாகணும் மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.